மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் ஜூலை 19. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். தெரிந்து கொண்டவர்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தாமதிப்பாரோ சீக்கிரத்திலே நியாயம் செய்வாரா? பாடல் மற்றும் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இனிமே நான் வாழ்ந்து நிமிர்ந்து நிற்க முடியாது நீங்க நினைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஆட்டுக்குட்டியானவரே, விலை கொடுத்து மீட்டவரே, விண்ணுலகில் பெரியவரே, விலையேற பெற்றவரே, ஆட்டுக்குட்டியானவரே, உம்மையே புகழ்ந்திடுவே உயிருள்ள நாளெல்லாம், உம்மையே ஆராதிப்பேன் நித்திய காலமெல்லாம். பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த என்றென்றும் பரிசுத்த. உமது இரத்தத்தினாலே நீதிமானாய் மாற்றினீரே, உமது இரத்தத்தினாலே நீதிமானாய் மாற்றினீரே, தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை தந்தீரே, தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை தந்தீரே. பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த என்றென்றும் பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த என்றென்றும் பரிசுத்த. நீதியுள்ள ராஜாவே, கிருபையே நீதியே, நீதியுள்ள ராஜாவே, கிருபையே நீதியே, நித்திய ராஜாவே, நிரந்தரமானவரே, நித்திய ராஜாவே, நிரந்தரமானவரே. பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த என்றென்றும் பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த என்றென்றும் பரிசுத்த. இரத்தத்தினால் நனைந்திருக்கும் ஆடையை அணிந்தவரே, இரத்தத்தினால் நனைந்திருக்கும் ஆடையை அணிந்தவரே, ரட்சிப்பின் அதிபதியே, வார்த்தையான தெய்வமே,
பரிசுத்தர், பரிசுத்தர், என்றென்றும் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், என்றென்றும் பரிசுத்தர். விலை கொடுத்து மீட்டவரே, விண்ணுலகில் பெரியவரே, விலையேற பெற்றவரே, ஆட்டுக்குட்டியானவரே, விலை கொடுத்து மீட்டவரே, விண்ணுலகில் பெரியவரே, விலையேற பெற்றவரே, ஆட்டுக்குட்டியானவரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் இங்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நீங்கள் அன்பு கூறுங்கள், நன்மை செய்யுங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்ற ஒரு நல்ல ஆலோசனையை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கிற போது பல நேரங்களில் நம்மால் இது முடியாது என்று நாம் நினைக்கிறோம். சத்துருக்களை சிநேகிப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வதும் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதும் நம்முடைய மனுஷீகத்தில் முடிந்த காரியம் அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காரியங்களை நீங்கள் செய்ய தொடங்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பல நேரத்தில் நம்மால் அது செய்ய முடியாது என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், யோபுவை அவனுடைய நண்பர்கள் பல அதிகாரங்களில் திட்டி தீர்த்தார்கள், நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், கேவலமாக நீ ஒரு பாவி என்று சொன்னார்கள். நீதிமானை ஆண்டவர் சோதிப்பதில்லை, நீ ஏதோ ரகசிய பாவத்தை செய்திருக்க வேண்டும், அது நிமித்தமாக ஆண்டவர் உன்னை இந்த பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லி அவனுடைய வேதனையின் நடுவில் இன்னும் அவனுடைய வேதனையை அதிகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள் தனக்கு முன்பாக நிற்கும் பொழுது யோபுவினால் எப்படி ஜெபிக்க முடிந்தது என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் யோபுவோடு பேசியிருந்தார், யோபுவை உருவாக்கி இருந்தார், யோபுவை பலப்படுத்தி இருந்தார். அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு தேவ வல்லமையினால் பலத்தினால் நிறைந்த ஒரு மனிதனால் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்க முடிந்துவிடும். இல்லாவிட்டால் நம்முடைய மனுஷீகத்தில் மாம்சத்தில் நாம் யோசிக்கிறவர்களாக காணப்படுகிற போது நம்மை நிந்தித்தவர்களுடைய நிந்தனை நமக்கு ஞாபகத்தில் வரும், நம்மை சபித்தவர்களுடைய சாபங்கள் நம்முடைய ஞாபகத்தில் வரும், நம்மை துன்பப்படுத்தின அத்தனை காரியங்களும் நம்முடைய ஞாபகத்தில் வருகிறதினால் அவர்களை பார்க்கும் பொழுது நம்மால் அவர்களை ஆசீர்வதிக்கவோ அவர்களுக்கு நன்மை செய்யவோ நம்மால் முடியாது, அவர்களுக்காக ஜெபிக்க நம்மால் முடியாது. ஆனால் யோபு பாருங்கள், அந்த நண்பர்களெல்லாம் திட்டி தீர்த்த பிறகு ஆண்டவர் யோபுவோடு பேசி பேசி அவனை உருவாக்கி தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்த பிறகு தன்னை ஆண்டவருக்கு முன்பாக அழகான மனிதனாக உருவாக்கின பிறகு ஆண்டவருக்கு முன்பாக நின்று யோபு தன் நண்பர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவனுடைய முகத்தை பார்த்து அவர்களுடைய நண்பர்களுடைய புத்தியினத்துக்கு தக்கதாக அவர்களை நடத்தாமல் அவர்களுக்கேற்ற தண்டனையை கொடுக்காமல் அந்த தண்டனையிலிருந்து அவர்களையும் விலக்கிவிட்டார். அதே சமயத்தில் யோபு இழந்திருந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக
யோபுடைய வாழ்க்கையில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன். பார்வோனிடத்தில் எகிப்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் வா என்று சொன்னபோது அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி போய் லட்சக்கணக்கான மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த மனிதன். அவருடைய திருமண விஷயத்தில் அவனை குற்றப்படுத்தும்படி மிரியாமும் ஆரோனும் அவனை குற்றப்படுத்தி கேவலமாக பேசினார்களாம். அப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மோசே அதை குறித்து வருந்தினானோ கவலைப்பட்டானோ தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் அதை கேட்டார், கர்த்தர் அதை கேட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அது நிமித்தமாக மிரியாமுக்கு குஷ்டம் வந்துவிட்டது. அந்த குஷ்டத்தின் நிமித்தமாக அவள் மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, ஒருவருக்கு பழைய ஏற்பாட்டு நாட்களில் குஷ்டம் பிடித்து விட்டால் அவர்கள் யார் முன்பாகவும் நிற்கக்கூடாது, பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும், அவள் தள்ளிவிடப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டவளாக குஷ்டம் பிடித்தவளாக அவள் காணப்படும் பொழுது மோசே அந்த மிரியாமுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். தன்னை நிந்தித்து விட்டாலே, கேவலமாய் பேசிவிட்டாலே, குற்றப்படுத்தி விட்டாலே என்று சொல்லாமல், நினைக்காமல், ஆண்டவரே அவளை குணமாக்கும் என்று சொல்லி மோசே ஜெபித்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். உங்களை துன்பப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற, நிந்திக்கிற யாவருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் நமக்கும் சொல்லி இருக்கிறார். இதை தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தர்க்கேற்ற விதத்தில் நம்மை உருவாக்கி கொண்டு, கர்த்தர் நம்மை உருவாக்க ஒப்பு கொடுத்து நாம் இதை செய்ய தொடங்கும் பொழுது நம்மை நிந்திக்கிறவர்களும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்களும் குணமாக்கப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கை இதுவரை இருந்ததை விட மேலான உயரத்திற்கு, எட்டாத உயரத்திற்கு ஆண்டவர் நம்மையும் கொண்டு போய் விடுவார் அல்லவா? இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் இந்த காலை வேளையில் ஜெபிக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தர்மையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்றெல்லாம் நீர் சொல்லிவிட்டு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று நீர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு சொல்லி இருக்கிற எல்லா நியமங்களையும் நாங்கள் நிறைவேற்ற தகுதியுள்ளவர்களாக ஆகும்படி எங்களை நீர் இந்த காலை வேளையில் பலப்படுத்துவீராக. எங்களால் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது என்று நாங்கள் சொல்லாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று அதற்கேற்ற உன்னதமான கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, சபிக்கிறவர்களுக்காக, பகைக்கிறவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ண, அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களுக்கு நன்மை செய்ய, அவர்களை சிநேகிக்க வேண்டிய பலனை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை பகைக்கிறவர்களை நான் சிநேகிக்க ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீரப்பா. அவர்கள் வாழ்க்கையில் உண்டான எல்லா விதமான இடையூறுகளையும் குறைகளையும் நீக்கி எட்டாத உயரத்துக்கு அவர்களை நீர் உயர்த்த போகிறீர். இழந்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு 2 மடங்கு கொடுக்க போகிறீர். யாரெல்லாம் அந்த பாதையில் ஆண்டவரே கடந்து போகிறார்களோ ஒவ்வொருவருடைய துயரத்தையும் நீர் மாற்றி அவர்களையும், அவர்களால் இன்னொருவரால் பாதிக்கப்பட்டு யாரை இவர்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் ஆண்டவரே தீங்கிலிருந்து தப்புவித்து இவர்களையும் நீர் மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படியாக கர்த்தருடைய கரங்களில் ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.